ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. திருவிளையாடல் புராணத்துல அந்த காலத்திலேயே எப்படி அந்த எழுதுற நூல் ஆசிரியர்கள்லாம் ஒரு பொருளடக்கம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இப்பதான் நம்ம பாக்குறோம் இல்லையா, ஒரு புஸ்தகம் அப்படின்னு வாங்கினோம்னா அதுல பொருளடக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆரம்பம் அதை இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவா இல்லையா, அதுல வந்து இதுக்குள்ள என்ன கவர் பண்ணிருக்கா அப்படின்றத அதுல போட்டிருப்பா. அதாவது மொத்தம் அந்த புஸ்தகத்துல வந்து மெயின் சப்ஜெக்ட் வந்து தலைப்பா இருக்கும். அதுக்குள்ள என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வாரியா நம்பர் வாரியா இத்தனை அத்தியாயங்கள், ஒரு ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு பேர். அந்த காலத்து பகவத்கீதையும் ஒரு ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு பேர் இருந்த மாதிரி இதுலயும் திருவிளையாடல் புராணத்துல வந்து ஒன்னொன்னு ஒரு லீலையை பத்தி சொல்றதுனால அதுக்கு ஒரு தலைப்பை கொடுத்து அதை வந்து பக்கம் வாரியா போட்டு அதை ஒரு இண்டெக்ஸ்னு போட்டு பண்ணுவா இல்லையா. இவர் இண்டெக்ஸ் போட்டிருக்க, நம்ம பண்றோம், நம்ம போடுவோமோ போட மாட்டோமோன்னு பரஞ்சோதி முனிவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா ஒரு 15 பாடல்களை இயற்றி அதுல 64 திருவிளையாடல்களையும் வரிசைப்படுத்தி சொல்லிட்டார். இதுதான் இதெல்லாம் நான் சொல்ல போறேன். திருவிளையாடல் புராணத்துல ஈஸ்வரன் பண்ண திருவிளையாடல்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னாக்க இதுதான் அப்படின்ற மாதிரி வரிசையா சொல்லிட்டார். இட் இஸ் நத்திங் பட் அன் இண்டெக்ஸ். இது என்னன்னா அந்த ஒரு லைனை கேட்ட உடனே ஓ இதை பத்தி கதையா, ஏற்கனவே அந்த கதை தெரிஞ்சவாளான்னு தான் அவளுக்கு ரொம்ப சுலபமா ஓ இதைத்தான் சொல்றாரா அப்படின்னு தோணும். இல்லாதவாளுக்கு இது என்ன புதுசா இருக்கே இது அப்படின்னு பார்த்துட்டு ஓ இது என்ன புனிதற்கு ஈசன் பண்ணி அறிய மறைபொருளை பகர்ந்ததும் அப்படின்னா என்னது அப்படின்னு ஒரு யோஜனை தோணும். சரி இதை படிக்கணும் அப்படின்னு தோணும். செலக்டிவா படிக்கிறவாளுக்கும் இது வந்து அந்த சாப்டர்னுடைய பேர் கொடுக்கும் போது ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த காலத்திலேயே பண்ணிருக்க 600-700 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இண்டெக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. நம்ம இந்த இதுல வந்து ஒரு 3 பாடல் பார்த்தோம்னு நினைக்கிறேன். 328, 29, 330 வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு மேற்கொண்டு என்ன அப்படின்றத அந்த வரிசையை மட்டும் நம்ம பார்த்துட்டு போறோம். இது வந்து ரொம்ப தீர்க்கமா விவரமாலாம் பார்க்க போறது இல்லை, ஏன்னா இது வெறும் தலைப்புகள் தான். அப்படிங்கிறனால இதை பத்தி விரிவாக உள்ளுக்குள்ள வந்து அவர் பாடல்கள்ல ஒரு அத்தியாயமா சொல்ல போறாங்கனால அங்க நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். இன்னைக்கு 331ல பொன் அச்சலந்தனை செண்டால் உடைத்து நிதி எடுத்ததும் புனிதற்கு ஈசன் பண்ணிய பன்னறிய மறைப்பொருளை பகர்ந்ததும் மாணிக்கம் பகர்ந்தவாறும் தொன்னகர் மேனீர் கிழவன் வரவிடுத்த கடல் சுரவ தொலைத்தவாறும் அன்ன தனித்தொன் மதுரை நான்மாட கூடல் நகரமானவாறும் அப்படின்னு இந்த பாடல சொல்றார். இதுல என்ன அவர் சொல்ல வர்றார் அப்படின்னாக்க அந்த தலைப்புல பொன் மலையாக இருக்கக்கூடிய மேருமலைய செண்டால அடிச்சு, செண்டால் அடிச்சா வலிக்குமாண்ணா, செண்டுன்னா பூச்செண்டு, நம்ம இப்பெல்லாம் பொக்கேங்கிறோமே அதான், அதால அடித்து அதுல இருந்து நிதி எடுத்தாராம். அது என்ன ஒரு வேடிக்கையா கிராமத்துல எல்லாம் சொல்லுவார். இவருடைய சாமர்த்தியத்தை பேர் உங்களுக்கு தெரியுமா, விலை மோர்ல வெண்ணெய் எடுத்துடுவார் அப்படின்னா. விலை மோர் அப்படின்னா என்னன்னாக்கா அந்த வாசல்ல தயிர் வித்துன்னு வருவாங்களாம் கிராமத்துல அக்ரஹாரத்துல. அது முதல் வீட்டுக்கு வரும்போது தயிர் ஃபுல்லா 100% ஃபுல்லா தயிரா இருக்குமா. முதல் வீட்டுல வந்து ஒரு படி தயிரை விற்கிறான்னு வச்சுக்கோமே, ஒரு படி தயிர் வித்த உடனே ஒரு படி தண்ணி அதுல விட்டுருவாளாம். இப்படியே ஒரு படி விற்க ஒரு படி தண்ணி கலந்துட்டே வருவாளாம். அவ பானை குறையாத இருக்கும். இந்த கடைசி வீட்டுக்கு வரும்போது அது வந்து மோர் மாதிரி ஆயிடும். இந்த மோரை கடைஞ்சி இதுல இருந்து வெண்ணெய் எடுப்பாராம் அந்த வீட்டுக்காரர். அவ்வளவு கெட்டிக்காரன் சாமர்த்தியமும். இந்த வேலை மோர்லயே வெண்ணெய் எடுக்கிற பேர் வழி அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவு சாமர்த்தியம் அவனுக்கு அப்படின்னு சொல்லி இதுல வந்து செண்டாலேயே அடிச்சு அவர் என்ன பண்ணாரு, நிதி எடுத்தாராம். பொன்மலையில நிதி எடுத்தாராம். புனிதர்களாகிய முனிவர்களுக்கு அரிய வேத பொருளை கூறினார். மறைப்பொருள் வேதத்தோட உட்பொருளை எல்லாம் அந்த முனிவர்களுக்கு, இங்க வந்து சனகாதி முனிவர்களை நம்ம எடுத்துக்கலாம். பட் அவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியாது. சனகாதி முனிவர், சனக, சனந்தன, சனாதன, சனத்குமாரன் சொல்லக்கூடிய 4 சித்திர வருது இல்லையா, அதே பிரகாரம் 4 முனிவர்களுக்கு. அதுல வந்து விருத்த சிஷ்யாகான்னு சொல்ல, குரு யுவா விருத்த சிஷ்யாகான்றார். ஆனா சனத்குமாரர்கள் அவ 4 பேர் வந்து எங்காதான் இருந்தான்னு நம்ம படிச்சிருக்கோம் நிறைய. அவளுக்கு ஒருவேளை பாடம் எடுத்தாரோ அதை சொல்றாரான்னு தெரியல. அவ வேதத்தோட உட்பொருள் அறியணும்னு வந்து அவளுக்கு சொல்லியிருக்கார். நவமணிகளை விற்றது. இவர் வந்து மாணிக்கம், முத்து,
கோமேதகம், நீலம், மரகதம், பச்சை இப்படின்னு எல்லா ரத்தனங்கள், இப்படி எல்லாத்தையும் வைரம், வைடூரியம் இது எல்லாத்தையும் வித்தார், வியாபாரம் பண்ணார். எப்படின்னா வாசல்ல கூவிண்டே போவார் அப்படின்னு நினைக்கிறேன். பன்னறிய மறைப்பொருளை பகர்ந்ததும், அடுத்தது மாணிக்கம் பகர்ந்ததும் இருக்கு இல்லையா. பகர்ந்தல்னா சொல்றது. இந்த வாசல் ஒருத்தர் வித்துன்னு போறான்னா கீரை வித்துன்னு போறான்னு சொல்லுவா. அப்படின்னு கீரை தான் சொல்லிட்டு போவா இல்லையா. முளைக்கீரை, அரைக்கீரை, தண்டு கீரைன்னு பொன்னாங்கண்ணி கீரை, அந்த கீரை இந்த கீரை சொல்லிட்டு போவா இல்லையா. அதே மாதிரி ஒருத்தர் தொடப்பம் வித்துன்னு போறா வச்சுக்கோ, அவர் வந்து தொடப்பம்னு வித்துட்டே போவார். நம்ம கூப்பிடும் போது நமக்கு அவருடைய பேர் தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், அவரை தொடப்பம் அப்படின்னு கூப்பிடுவோம். கூப்பிட்டோம்னா அவரும் வருவார். அவர் அதை பத்தி தப்பாவே நினைச்சுக்க மாட்டார். தொடப்பம் வைக்கிறார், நம்ம தொடப்பம்னு ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிடுறோம். அதே சாதாரண அவரை எதிர ஒரு கடையில பார்க்கும் போது என்ன தொடப்பம் எப்படி இருக்கேன்னாக்கா அவருக்கு கோவம் வரும் இல்லையா. தொடப்பம்ன்றது வந்து ஒரு மட்டமா ஒருத்தனை திட்டத்துக்கு உபயோகப்படுத்துற வார்த்தை. அதே வார்த்தையை ஒரு வியாபாரம் பண்ணிட்டு போற போது கூப்பிட்டோன்னா அவருக்கு வந்து ஒருத்தர் பூசணிக்காய் வித்துன்னு போடுறார், வியாபாரம் பண்ணார். ஏன் பூசணிக்காய்னா வருவார், வந்து கொடுப்பார், சந்தோஷமா இருப்பார். அவரே மார்க்கெட்ல நம்ம பார்க்கும்போது என்ன பூசணிக்காய் எப்படி இருக்கேன்னு கேட்டோம்னா அவருக்கு கோவம் வரும். ஏன்னா அவருடைய ஆக்கிருத்தியை பார்த்து கிண்டல் பண்றோமோ நினைச்சுப்பார். இங்க இவரும் என்ன பண்றார் அப்படின்னாக்கா அந்த நவமணிகளையும் பேர் சொல்லி வித்துட்டே போறார். அப்புறம் தொன்மையான மதுரை, பழமையான மதுரை இருக்கே, அது மேல இந்த கடல் அரசன் என்ன பண்ணான்னா வருணனை வரவழைச்சு அந்த மதுரையை முழுக்க மழையா பொழிஞ்சு, எப்படி இந்த கோகுலத்துல கோவர்த்தன மலை அப்ப வந்து இந்திரன் வந்து கோபத்தோட அங்க மழையை பொழியச்சுதான் இவர் வந்து கொடையா பிடிச்சார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த பிருந்தாவனத்துல என்ன மலை அது, கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சார் இல்லையா. அது மாதிரி இவர் என்ன பண்ணாருன்னா இந்த வருணனை மேல அனுப்பிச்சு இந்திரன் ஏதோ பண்ணிருக்கான், கடல் அரசன் பண்ணான்னு தெரியல. இவர் அந்த கடலையே வத்த வச்சுட்டார். அப்படி பெஞ்ச மழை எல்லாத்தையும் வருது, கடலை வத்த வச்சுட்டார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதுக்கப்புறம் மதுரையில நான்மாடக்கூடல் அப்படின்ற அதுக்கு பேர் வந்தது. அது எப்படி நான்மாடக்கூடல் ஆச்சு அப்படின்னு மதுரையம்பதி ஆலவாய் அப்படின்ற ஊர் வந்து நான்மாடக்கூடல், 4 பக்கமும் பீதிகளாகவும் அதுல மாடங்களும் கூடங்களும் கோபுரங்களும் நிறைந்ததாகவும் ஒரு மதுரை நகரை அவர் வந்து எப்படி நிர்மாணம் பண்ணினார் அப்படின்றதாக இதுல சொல்றார். பொன் அஜலந்தனை செண்டால் புடைத்து நிதி எடுத்ததும், புனிதருக்கு ஈசன் பண்ண அரிய மறைபொருளை பகர்ந்ததும். புனிதர்கள்னா ரிஷிகள், முனிவர்கள், அவர்களுக்கு அந்த ஈஸ்வரனானவன் மிகவும் அரியதான தொன்மையான மறைபொருளான வேதத்தை எல்லாம் அவளுக்கு சொன்னதும், மாணிக்கம் விற்றதும், அது தொன்னகர் மேனீர் கிழவன் வரவிடுத்த, தொன்னகர் மேனி கிழவன் வரவெடுத்தாக்க அந்த கடல் அரசன் வரவெடுத்த அந்த ஒரு கடல் சுரவு தொலைத்தவார், கடல் வற்றி போகும்படியாக அந்த ஈஸ்வரன் பண்ணார். வருணன் வந்து மேகமாக மேல வந்து பொழிஞ்சு வந்த போது அந்த எக்ஸாவான நீர் வந்து மதுரை அழிக்காது. அப்ப வந்து கடல் வந்து மதுரை வரைக்கும் இருந்திருக்கும்னு தோன்றது. இதெல்லாம் பாக்கச்ச எத்தனையோ யுகத்துக்கு முன்னாடி தானே நடந்திருக்கு. அதனால 7 கடலையும் வரவழைச்சார் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப மதுரைக்கு பக்கத்திலே கடல். அந்த காலத்துல நம்ம பார்த்தா பேர் கூட அந்த கடவுளுடைய பேரே இருக்கும். சில ஊர்களுக்கெல்லாம் வந்து ரங்க சமுத்திரம், ரமண சமுத்திரம், தளபதி சமுத்திரம் அப்படின்னா அந்த சவுத் சைட்ல பார்த்தாக்க சமுத்திரம்ன்ற பேர் இருக்கக்கூடிய நிறைய ஊர்கள்லாம் இருக்கும். அப்படின்னு என்ன தெரியுதுன்னா நம்ம இப்ப சொல்ற மெரினா பீச், திருவான்மியூர் பீச், எலியட்ஸ் பீச், ராயபுரம் பீச்னு சொல்ற மாதிரி அந்த காலத்திலேயே அந்த சமுத்திர கரைக்கு அப்படி ஒரு பேர் இருந்திருக்கலாம்னு தோன்றது. அது வரைக்கும் சமுத்திரம் இருந்திருக்கலாம். பின்னாடி வந்து காலக்கிழமையான அது வந்து உள் வாங்கி வெளியில போயிருக்கலாம். அது பாட்டு கடல் உள் வாங்கறதுன்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி ஆயிருக்கலாம். இங்க கூட பரசுராம கஷேத்திரம் கேரளா அப்படிங்கிறது முதல்ல கிடையாது. அந்த பரசுராமர் வந்து தன்னுடைய கோடாலியை தூக்கி எறிஞ்சோன்னா எங்க போய் விடுதோ அது வரைக்கும் சமுத்திரம் பின்வாங்கிடுதுன்னு சொல்றா இல்லையா. அது மாதிரி இங்க வந்து சமுத்திரத்தையே ஒரு வத்த வச்சுட்டாருன்னா, வத்த வச்சோன்னா என்ன ஆயிருக்கும், அந்த இடம்னா கூட நீர் பகுதியா இருக்கும். தானே வந்தது இல்லையா. கிருஷ்ணன் துவாரகை எப்படி சமுத்திரத்து மேல வந்து ஸ்தாபித்தம் பண்ணார். அதுவே அவர் வந்து வைகுண்டத்துக்கு போகும்போது அந்த துவாரகை மூழ்கி போயிடுச்சுன்னு சொல்றா இல்லையா. இன்னைக்கு கூட சமுத்திரத்துக்கு அடியில அந்த துவாரகா நகரத்தோட இருந்ததற்கான அடையாளங்கள், அங்க இருக்கிற கோவில்கள், அங்க இருக்கிற மண்டபங்கள், அங்க இருக்கிற அரண்மனைகள்லாம் இன்னும் பூமிக்கு அடியில இருக்கு அப்படின்னு சொல்ற அதோட போட்டோக்கள்லாம் கூட வருது இல்லையா.
அது மாதிரி இப்ப வந்து நான்மாடக்குடல் எப்படி அமைச்சார் அப்படின்றது அந்த பாடல் சொல்றது. வட்டங்கொள் சடையுடைய சித்தர் விளையாடியதோர் வனப்பும் கையில் கட்டங்கந்தரித்த பிரான் கல்லானை கரும்பருந்த காட்டுமாறும் உட்டங்கு வஞ்சனையால் அமணர் விடு வாரணத்தை ஒழித்தவாறும் இட்டங்கொள் கௌரி முனம் விருத்தன் இளைஞன் குழவி ஆனவாறும், இப்படி வருஷத்தோடது ஆனவாறும், இப்படியாக 64 சொல்ல போறார். இல்ல வட்டமான சடையை உடைய, வட்டமான சடையை அர்த்தம்னா சடைய தலைமுடி முழுக்க சடையா இருக்கு, அந்த சடையை சுருட்டி அவர் கட்டின்னு இருக்கிறது வட்டமா இருக்கு. அப்படி ஒரு சித்தராக வர்றார். சித்தராக வந்து அவர் வந்து சில லீலைகள் எல்லாம் பண்ணார். அந்த சித்தரா வந்து விளையாடின அந்த இலையும் அதோட இல்லாத ஓர் வனப்பும் கையில் கட்டங்கந்தரித்த பிரான், அவர் வந்து கையில மழுவேந்தி அந்த சித்தராக வந்து செய்த சில லீலைகள். அதோடு நிக்காத கல்லானை கரும்பு அருந்த காட்டுமாறும். கல் யானை, அந்த கல்லால் ஆன யானைக்கு கரும்பு கொடுத்தாரா அது வாங்கி தின்னுதான். இன்னைக்கு நம்ம மதுரை கோயில் போனோம், சோமசுந்தரோட அந்த சன்னதி சுத்தி வரும்போது அங்க ஒரு யானை இருக்கும். அது சொல்லுவா, அந்த யானைக்கு தான் கரும்பு கொடுத்தார் சித்தர். இந்த சித்தர் வேற யாரும் இல்ல, பரமேஸ்வரன் தான், சோமசுந்தர கடவுள் தான். அவருடைய ஒரு திருவிளையாடல் இது. அந்த கல் யானைக்கு கரும்பு கொடுத்தோன்னா அது வாங்கி சாப்பிட்டுதான் அந்த யானை அப்படின்னு சொல்லுவா. கல் யானை கரும்பு தின்ற கதைக்கு சாட்சியா அந்த யானை அங்க இருக்கும். அதுக்கப்புறம் உட்டங்கு வஞ்சனையால் அமணர் விடு வாரணத்தை ஒழித்தவாறும், வஞ்சனையால அங்க என்ன பண்ண, அந்த சமணர்கள் என்ன பண்ணான்னா வஞ்சனையோட அவ எதிர்த்து வந்த அந்த சமணர்கள் என்ன பண்ணான்னா ஒரு யானையை ஏவி விட்டா, ஒரு பூதத்தை யானையாக்கி அந்த யானையை ஏவி விட்ட போது இவர் அந்த யானையை அழிச்சு விட்டார். அழிச்சு அதனுடைய தோலை உரிச்சு தான் கட்டின்றார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதுக்கப்புறம் இஷ்டம்கொள்னா ரொம்ப அவருக்கு பிரியமான கௌரி முனம். கௌரின்னு ஒரு பெண், அவ வந்து இவருடைய பக்தை, இவருடைய அடியவள். அவளுக்காக அவர் என்ன பண்ணார்னாக்க விருத்தன் இளைஞன் குழவி ஆனவாறும். விருத்தன்னா வைசாமனாகவும், குமரன் இளைஞனாகவும், இளைஞன் அப்படின்னா குமரனாகவும், குழவி அப்படின்னா பாலன். குழவின்னு சிறு குழந்தைன்னு அர்த்தம். நம்ம குழவின்னு நம்ம பாத்துக்கணும், அம்மியில வச்சு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணுமே, அது கூட குழவி, அதான் பேரு இல்லையா, அம்மி குழவி அப்படின்னு சேர்த்து சொல்லணும். இங்க குழவின்னா சிறு குழந்தை. நான் நினைக்கிறேன் இந்த சிறு குழந்தையானது குழவின்னு சொல்லக்கூடிய இந்த குழந்தையானது இந்த அம்மி குழந்தை அளவுக்கு தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் குழவின்னு சொன்னாலும் தெரியல, அப்படி கூட இருக்கலாம். இப்படி குழவினா பாலன், சிறு குழந்தைன்னு அர்த்தம். உட்டங்கன்னா எதிர்த்து வந்த, தாக்குவதற்காக வந்த அந்த யானையை, சமணர்கள் விடுத்த அந்த யானையை இவர் அழிச்சார் பாக்குறாங்க. கட்டு அங்கம்னா கட்டு அங்கம் அப்படின்னு கையில வைத்திருக்கக்கூடிய மழு ஆயுதம். மழுன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்காரு இல்லையா, மான் மழு எல்லாம் ஏந்தியவர் இல்லையா, அந்த மழு. அடுத்த பாடல் வந்து செய்ய தாழ் மாறி நடமாடியதும் வழி அஞ்சு திறனும் தாயை மையலார் புணர்ந்த மகன் பாதகத்தை மாற்றியதும் மதியாத ஆசான் தையலாடனை விரும்பு மாணவனை வாள் அமரில் அடித்தவாறும் பையரா வெய்ததுவும் படித்தமணர் விடுத்த பசு படுத்தவாறும். ஏதோ 7 தலைப்பெல்லாம் சொல்றார். செய்ய தாழ் மாறி நடமாடியது, சிவந்த தன்னுடைய திருவடிகள்ல ஒரு காலம் மாறி இன்னொரு காலம் ஆடினார். சாதாரண அவர் வந்து இடது காலை தூக்கி தான் ஆடுவார் இல்லையா. இது அம்மையுடைய கால், உமையம்மையுடைய கால், மீனாட்சியுடைய கால்ங்கிறதுனால அரசன் கேட்டுக்கொண்டதற்கு வாராக இவர் என்ன பண்ணார்னா வலது காலை தூக்கி ஆடினார். இடது கால பூமியில நிறுத்தி வலது காலை தூக்கி ஆடினார். கால் மாறி ஆடியது அப்படின்னு.
சில பேர் சொல்லுவா, ராஜா கேட்டுண்டாரான், கூன் பாண்டியன் ஒரு ராஜா கேட்டுண்டானான், நீ ஒரே காலையே தூக்கி எத்தனை நேரம் இடத கால தூக்கி வச்சு ஆடிட்டு இருப்ப, வலத கால நின்றுட்டு உனக்கு கால் வலிக்காதா, எனக்காக ஒரு காலை மாத்தி ஆடேன் அப்படின்னு சொன்னார், அதனால ஆடினார் அப்படின்னு சொல்லுவார். இன்னும் சில பேர் சொல்ல அப்படிலாம் கிடையாது, இடத கால்ங்கிறது மீனாட்சி அம்மையுடைய கால், அவளுடைய கால், அவதான ராணி, அவளுடைய காலையே தூக்கிட்டாக்க அப்புறம் அந்த ஆட்டம் கண்டு போயிடும் ராஜ்யம், அதனால அவளுடைய காலை கீழே இருத்தி தன்னுடைய காலான வலது காலை தூக்கி அவர் ஆடினார் அப்படின்னு கால் மாறி ஆடினார் வெள்ளியம்பதியில அப்படின்னு சொல்ற வழக்கம். பழி அஞ்சியதும், ஏதோ ஒரு பழி பாபத்துக்கு பயப்பட்டது. அடுத்தது தாயை மையலா குழந்த மகன் பாதகத்தை மாற்றியதும், ஒரு தகாத முறையில ஒரு தாயிடம் நடந்து கொண்ட ஒரு மகனுடைய பாவத்தை அவனுக்கு மேல இறக்கப்பட்டு அவனுக்கு அந்த பாவத்தை மாற்றி கொடுத்தார் அப்படின்றதும் அவரை மன்னித்தது. அப்புறம் மதியாத ஆசான் தையல் ஆடனை விரும்பும் மாணவனை, மதியாதன ஆசான குருவை மதிக்காத ஆசானுடைய மனைவி குரு பத்னி, அது ஆராயாது விரும்பிய, இது குருவனுடைய பத்னியாச்சு, அவளை நம்ம விரும்பலாமா ஆசைப்படலாமான்னு கூட பார்க்காத அந்த மாணவன் தகாத முறையில் நடந்தினான். அதுதான் இதுல கூட வருது இல்லையா, குரு பத்னி கமனம் தான் வருது. அது மாதிரி இது அந்த மாணவனை இவர் என்ன பண்றாருன்னா அவனோட வாழ்போர் சண்டை போட்டு அவனை தீர்த்து கட்டிடுறார், அந்த மாணவனை தீர்த்து கட்டிடுறார். அப்புறம் சமணர்கள் விடுத்த நாகத்தை எய்தலும், சமணர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னா பை அறாவை எய்தியதும், பை அரவுன்னா பாம்பு, பை அறான பை போன்ற தலையை உடைய அந்த பைன் நாகம், உள்ள விஷம் வச்சுருக்கோம் இல்லையா, பைக்குள்ள விஷம் வச்சுருக்கு, அதனால அதுக்கு பேர் பைன் நாகம்னு பேரு. பையை உடைய நாகம் பைன் நாகம், விஷத்தோடு கூடிய பையை தனது தலையில் வைத்துக் கொண்டிருக்கிறதுனால பைன் நாகம்னு பேரு. அந்த இது நாகம்ன்றது இங்க அரவு, அந்த பை அரா, அது எய்ததும்னா அதை தன்னுடைய மழுவாலையோ ஏதோ ஒரு சூலத்தாலேயோ ஏதோ ஒரு ஆயுதத்தையோ எய்து அது மேல அந்த வீசி அதை அழித்ததும். தமணர் செய்ததும் படி தமரர் விடுத்த பசு படுத்தவாறும், படுத்தன வதைத்தல் அப்படின்ற ஒரு அர்த்தம். படுத்தவாறும்னு வதைத்து, எதை வதைத்தார், பசுமலைன்னு கூட அங்க இருக்கு. இங்க ஒரு மாய பசு, மாயமாக ஒரு பசுவை உண்டாக்கி ஒரு இல்யூஷனரி மேஜிக் பண்ற மாதிரி எத்தனையோ பண்றாலே மெஜிஷியன்ஸ் நம்ம முன்னாடி மேடல் என்னென்னவோ பண்றா, ஆனா அதெல்லாம் கண்கட்டு வித்தியான்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் வீடியோ எடுத்து பார்த்தாலும் அந்த வீடியோலயே வருது, அது இல்லாதது ஒண்ணுன்னா வீடியோல வரக்கூடாது, வருது அது வீடியோல. அப்ப இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அந்த சமயத்துக்கு மெய்யாக தோன்ற மாதிரியா அந்த ஒரு பொய்யான காட்சியை நமக்கு காட்டுறா இல்லையா, அது மாதிரி மாயமான ஒரு பசுவை ஏவி விட்டா அந்த பசுவை இவர் அழிச்சுட்டார். செய்ய தாள்னு செம்மை நிறமான சிவந்த தாள், அவருடைய கால் ஏன் சிவந்து போச்சு அப்படின்றதுக்கு ஒரு புலவர் சொல்றார், தாருகாவனத்துல நடந்தார் இல்லையா, அதனால காலோய நடந்ததினால் அந்த கால் வருந்தும்படியாக அந்த தாருகாவனத்துல நடந்து போனதுனால அது கால் சிவந்து போச்சுன்னார். இன்னொருத்தர் சொன்ன அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அவர் பார்வதி கிட்ட நடந்து போனார் இல்லையா, அதனால கூட இருக்கலாம். சின்ன குழந்தைய அந்த பார்வதி எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும், அவளை கன்வின்ஸ் பண்ணணும் நடந்து போனார் இல்லையா, ஒரு சன்னியாசி வேஷத்துல போனார் இல்லையா, அதனால கூட கால் சிவந்திருக்கலாம்னார். இன்னொருத்தர் சொன்ன அதெல்லாம் கூட இல்ல, அதெல்லாம் நீங்க அப்படிலாம் இல்ல, அவர் எப்போ சதா சர்வ காலமும் நடனம் ஆடிட்டே இருக்கார் இல்லையா, அதனால தில்லையில நடனம் பண்றார். அப்புறம் இன்னொரு இடம் திருவெண்காடுங்கிற ஊர்ல அகோரமூர்த்தி என்ற பேர்ல அங்கதான் முதல்ல தில்லைக்கு முன்பதாகவே அங்கதான் ஆடினார் அப்படின்னு ஒரு சரித்திரம் இருக்கு. அங்க ஆடுறார், எப்ப பார்த்தாலும் ஆடிண்டே இருக்கிறதுனால அவருடைய கால் சிவந்து போச்சு அப்படின்னு. அப்ப செய்ய தாழ்ன பாதம், சிவந்த நிறத்தை உடைய திருமுடி அப்படின்னு அர்த்தம். அப்புறம் மையல் அப்படின்னு சொன்னா காமம், தையல்னா மனைவி, தையல்னா பெண் அப்படின்றது பேரு. அம்பாளு கூட ஒரு இடத்துல வைத்தீஸ்வரன் கோவில் நினைக்கிறேன், அங்கதானே அம்பாளுக்கு பேர் தையல் நாயகி. ஏன்னா சம்ஸ்கிருதத்துல என்ன பேர் அந்த அம்பாளுக்கு, அங்க முத்துக்குமார சுவாமி, வைத்தியநாத சுவாமி,
அம்பாளுக்கு பேர் என்ன, திரிபுர சுந்தரியா? திரிபுர சுந்தரி தான் இல்ல. நினைக்கிறேன். தெரியல. ஆனா தையல் நாயகின்னு சொல்றாரு. அது வந்து தையல் நாயகி அப்படியே கேட்டு வந்தது. இந்த தையல் அப்படின்னா தையல்களுக்கெல்லாம் நாயகி. தையல்னா பெண்கள், பெண்களுக்கெல்லாம் நாயகியாக சிறந்தவளாக இருப்பதனால அவ வந்து தையல் நாயகி, அவளுக்கு பேரு. பாலாம்பிகா. பாலாம்பிகா காணிக்க. வாழ் அமர்னாக்க வாளோடு செய்யக்கூடிய போர், வாட்போர். பெரிய ராஜா எல்லாம் உடை வாழ்னு வச்சுட்டு இல்லையா, பெருசா இருக்கும், 2 அடி 2.5 அடி 3 அடி உயரத்து கூட இருக்கும். இடுப்புல சொருகிட்டு அவனுக்கு கோபம் வந்து அந்த வாழை உருவிடுவான் இல்லையா, தீர்த்து கட்டிடுறான் பாரு, அவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி வாழ்போர், அந்த வாழால அந்த காலத்தெல்லாம் ஈட்டி எறிதல், வாழால போர் புரிதல், அப்புறம் வந்து வில் அம்பு வச்சுட்டு சண்டை போடுதல், கதாயுதம் வச்சுட்டு சண்டை போடுது, இதெல்லாம் தான் அது. இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் இல்லையே. இங்க இருந்து கணக்கு பண்ணி கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டன் அழிச்சுன்னா எந்த ஊர் அழிக்கணுமோ அந்த இடத்துல போய் பாம்பு விழட்டாமே. அப்படிலாம் இன்னைக்கு வந்து ரொம்ப சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் வந்துடுச்சு இல்லையா. பை அரா அப்படின்ற பையை உடைய அரவு நாகம், பாம்பு, படுத்தன வதைத்தல், இதெல்லாம் தான் கடினமான வார்த்தைகள் இந்த பாடல் சொல்லிருக்கார். அடுத்த பாடல் வந்து அறவேற்று பரி யுகைத்து மெய்காட்டு கொடுத்த விளையாட்டும் காட்டு சுரவேற்று கொடி அரசன் தனக்கு உலவா கிழி கொடுத்த தொடர்பு நாயகர் நரவேற்ற மலர்குழலால் மனம் கவர்ந்து வளை பகர்ந்த நலரும் மாறு மரவேற்கண் மாதரார்க்கு அட்டமா சித்தி பெற வகுத்தவாறும். அறவேற்று பரி உகைத்து மெய் காட்டி கொடுத்த விளையாட்டும் காட்டு சுரவேற்று கொடியரசன் கரெக்ட் தான். கொடியரசன் தனக்கு உலவா கிழி கொடுத்த தொடர்பு நாயகர் நரவேற்ற மலர்குழலார் மனம் கவர்ந்து வளை பகர்ந்த நலனுமாறு அறவேர் கண் மாதரார்க்கு அட்டமா சித்தி பெற வகுத்தவாறு. இல்ல, அறவேற்று பரிவுகைத்தன தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம். அந்த ரிஷபம்னா வாகனம்னா குதிரைக்கும் வாகனம் சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு குதிரையை அனுப்பி செலுத்தி மெய்காட்டு கொடுத்த விளையாட்டு, உண்மையை அந்த உரைத்த உண்மையை வெளிப்படும்பாறு செய்த ஒரு விளையாட்டு. குதிரையை செலுத்தி வாகனமான குதிரை ரிஷபம்னா இந்த இடத்துல வாகனம்னு எடுத்துக்கணும். தர்மமே ரிஷபம். ரிஷபத்தை எதுக்கு சொல்ற, தர்மத்துக்கு சொல்ற விளக்கம். அந்த தர்மமே அப்படின்னா அது வாகனமாக உடைய அந்த ரிஷபம். அந்த ரிஷபம்னா வாகனம், குதிரையும் வாகனம் தான், அஸ்வம்னும் அதுவும் வாகனம் தான். அந்த குதிரையை செலுத்தி மெய்காட்டி இட்ட விளையாட்டும், உண்மையை வெளிப்படுத்திய ஒரு விளையாட்டு. அப்புறம் சுரவேற்று கொடி அரசன். சுரவேற்று கொடினா சுரவுன மீனை ஏற்று கொடியில ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அரசன்னா பாண்டியராஜன். அவனுக்கு உலவா கிழி கொடுத்த தொடர்பு நாயகர். உலவா கிழி அப்படின்னா, கிழின்னா பொற்கிழி, ஒரு சவரன்லாம் பொற்கள்லாம் அடங்கிய பொற்காசுகள் அடங்கிய ஒரு பொதி. அதை வந்து எடுக்கெடுக்க குறையாதான், இப்படி வற்றாதவாறு ஒரு பொற்கிழியை இந்த பாண்டிய மன்னனுக்கு கொடுத்த அந்த ஒரு தொடர்பு. அப்புறம் நாயகர் நரவேற்ற மலர் குழலார் மனம் கவர்ந்து வளை பகர்ந்தும். நாயகர் அப்படின்னு சொன்னாக்க வணிகர்னு அர்த்தம், வியாபாரி. அந்த வியாபாரியாக வந்து மலர்குழலார் நாயகர் நரவேற்று, அதாவது நாயகர்னு அவருடைய உருவத்தை ஏற்று மலர்குழலார் மனம் கவர்ந்து. மலர்குழலார்னு வாசனை பொருந்திய மலர்களை எல்லாம் சூடிக்கொண்டிருக்கூடிய கூந்தலை உடைய அந்த பெண்டிருடைய மனதை கவர்ந்து வளை பகர்ந்த நலனும். அவளுக்கெல்லாம் வளைய வித்தாராம்.
ஒரு வலை விற்கிற வலை, அந்த வலைச்செட்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. முருகன் கூட வலைச்செட்டியா வந்து வள்ளிக்கு வலை போட்டு அப்படியே நான் தான் முருகன் தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவருக்கு காமிச்சிட்டு போனான்னு சொல்லுவா இல்லையா. அதே மாதிரி இவரும் வலை வித்திருக்காரு. அவங்க பிள்ளை வலை வித்தானா அதுக்கு முன்னாடி அப்பாவும் வலை வித்திருக்காரு, வலைச்செட்டியா வந்து வளர்த்துக்க. அது என்ன வலைச்செட்டின்னு சொல்றாருனாக்க, இந்த வைசியா கம்யூனிட்டியில் தான் அந்த காலத்துல வலை அடுக்குவான்னு பேரு. இந்த சாதாரணமா வந்து இந்த சீமந்த வளைகாப்பும் போது வலைச்செட்டியை கூப்பிடுறது வழக்கம். அவ வந்து காலங்காத்தாலேயே வந்து ஒரு நல்ல முகூர்த்தத்துல அந்த கருவிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு 2 கையில வலை அடுக்குவான். அதெல்லாம் கண்ணாடி வலை தான். இப்பதானே இந்த ரப்பர் வலையெல்லாம் வந்திருக்கு, தங்க வலை வெள்ளி வலையெல்லாம் போடுறேன். அந்த கண்ணாடி வலை அடுக்குவான். அந்த வலை யோசையை கேட்டு அது 6ஆம் மாசம் 8ஆம் மாசம் இந்த சீமந்தம் வளைகாப்பு பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வயிற்றுல வந்து உயிர் வந்திருக்கும். அது வந்து அப்ப கேட்க ஆரம்பிக்கும், என்ன சொன்னாலும் அதுக்கு புரிய ஆரம்பிக்கும் சொல்லுவோம். அதுக்கு ஒரு ஞானத்தோடு கூடிய சிசுவாக உள்ள இருக்கும் அது. அப்ப என்னெல்லாம் நமக்கு அது, அதனால்தான் வீணை வாசிக்கிறதுன்னு சொல்லுவா. சங்கீதம் வந்து பாடுறது கேட்கறது, நல்ல புராணங்கள் எல்லாம் கேட்கறது எதுக்குன்னா அந்த குழந்தையும் கேட்கும். அப்படித்தானே பிரகலாதன் வந்து அம்மாவுடைய வயிற்றுல கர்ப்பமா இருக்கும் போது நாரத முனிவர் வந்து எல்லா கதைகளையும் சொல்ல சொல்ல எல்லாத்தையும் கேட்டுட்டான் இல்லையா. அதே மாதிரி உத்தரகுமாரன் அபிமன்யு கூட அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது அர்ஜுனன் சொன்ன அந்த கதையெல்லாம் எப்படி வந்து அந்த பத்ம வியூகம்னா எப்படி அமைக்கிறது அதெல்லாம் பத்தி சொல்லதெல்லாம் கேட்டுட்டு ஊன் கேட்டுருந்தான்னு சொல்லுவா இல்லையா. அப்படி இந்த குழந்தைக்கு கேட்குமா, இந்த வலை சத்தம் கேட்டனா அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாய் உற்சாகமாய் அதுக்கு நல்ல ஒலியை கேட்ட ஒரு நல்ல தன்மை உண்டாகும் அப்படின்னா இந்த வலை விற்பார். அதை வந்து இந்த வைசியர்கள் அதுக்குன்னு ஒரு குலத்தார் அவர் தான் வலை, அது எப்படி பண்ணுவான்னு தெரியாது அந்த காலத்துல. வலை கண்ணாடி வலையை பண்ணி அதை வந்து தோல்ல பெரிய டபால போட்டு தோல்ல எடுத்துட்டு வருவான். வந்து எல்லாருக்கும் வலை எடுக்குவா. அவளுக்கு மாத்திரம் இல்ல, முக்கியமானப்பட்டவர்களோட சேர்ந்து யாரெல்லாம் கை நீட்டாலோ அத்தனை பேருக்கும், குழந்தைகள்ல இருந்து வயசானவருக்கு எல்லாருக்கும் இந்த வலையை அடிக்கிட்டு போவானால அவளுக்கு வலைச்செட்டின்னு கூட பேரு. இவர் வந்து மனம் கவர்ந்து வலை பகர்ந்தவாறு வாசல வளையெல்லாம் வித்துன்னு போனாராம் அவர். அந்த வேலையும் அவர் பண்ணிருக்கார். அந்த நலனும் மரவேர் கண் மாதரார் கட்டமா சித்தி பெற வகுத்தவாறும் 6 பெண்களுக்கு நலனும் 6 மரவேர் கண் மாதரார் 6 பெண்கள். மரவேர் கண்ண வேல்கண், வேல் போன்ற கண்களை உடைய, வேல் எப்படி இருக்கும் மனையில அப்படி ஒரு மாதிரி மீன் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த வேல் போல. அதுல வந்து வேல் நெடுங்கண்ணி அம்மன் அப்படின்னு கூட ஒரு பேர் உண்டு அம்பாளுக்கு. வேல் போன்ற நெடிய நீண்ட கண்களை உடைய, கயல் விழியால்ன்ற மாதிரி வேல் நெடுங்கண்ணி அம்மன் அப்படின்னு பேரு. அதுதான் வந்து சில பேர் சொல்லுவா வேளாங்கண்ணின்னு சொல்றாரு அம்மானு, அது கூட வேளாங்கண்ணி அம்மனாதான் இருந்தது. பிற்காலத்துல வந்து மற்றவர்களாக ஆக்கிரமிக்கப்பட்டது வேல் நெடுங்கண்ணி அம்மன்கிறது வேளாங்கண்ணின்னு ஆயிடுச்சுன்னு கூட சொல்லுவா. அது வேண்டாம் நமக்கு, அது வந்து அனாவசியமான கான்ட்ரவர்சி ஆகும். இங்க அர்த்தம் என்னன்னா, வேல் போன்ற கண்களை நெடிய கண்களை உடைய அந்த மாதர்களுக்கு பெண்களுக்கு 6 பெண்களுக்கு அஷ்டமா சித்திகளையும் உபதேசித்து அருள் பண்ணாராம். 8 விதமான சித்திகளை எல்லாம் அவர்களுக்கு உபதேசம் செய்து அவர்களுக்கு கைவரப்படும்படியாக செய்தார். அற ஏற்று பரி அப்படின்னா அறமாகிய தர்மமாகிய காளையாகிய குதிரை. காளைன்னா ஆண் அப்படின்னு எடுத்துக்கலாம், குதிரை ஆண் குதிரை. தர்மமே வடிவான அந்த குதிரை. சுரவேற்று கொடினா மீன் கொடி. உலவா கிளி, உலவா கிளின்னா எடுக்கடுக்க அள்ள குறையாத ஒரு பண முடிப்பு. முடிப்புங்கிற வார்த்தை தான் கரெக்ட். பொற்கிழின்னா பண முடிப்பு. நாய்கர் அப்படின்னு சொன்னாக்க வணிகர்னு அர்த்தம். அடுத்த பாடல் வந்து சென்னி பொருட்டு இயல்பாயில் இழந்தடைத்து விடை பொறித்த செயலும் சென்னி மன்னி களிட்டவர் விளைப்ப மீனவர்க்கு நீர் பந்தர் வைத்தவாறும் பொன் அணையாள் பொருட்டு இரதவாத வினை முடித்ததும் புகார்க்கு வேந்தன் தன்னை அகன்குழி விட்டி தென்னவர்க்கு மர வாகை தந்தவாறும். இதுல என்ன சொல்ல வர்றாருனாக்க, சோழ ராஜாவுக்காக மதில் வாசலை, அதாவது கோட்டையினுடைய வாசலை திறந்து வச்சாராம்.
சென்னி பொருட்டு, சென்னின்னா இங்க வந்து சோழராஜா அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த சென்னி பொருட்டு அந்த அரசனுக்காக பொருட்டு எயில் வாயில் திறந்து அடைத்து, எயில் வாயில்னு அழகான அந்த கோட்டை வாயிலை திறந்து அதுல என்ன பண்ணார்னா அழைத்து விடை பொறித்த செயலும், அதுல வந்து தன்னுடைய அடையாளமாகிய அது என்ன அடையாளம் மழு, அந்த மழுவை அதுல வந்து அடையாளமா பொறித்து வைத்தாராம். அப்புறம் சோழ அரசன் வந்து இவர் மேல ஒரு கோபம் கொண்டு பகையோட படையெடுத்து போர் செய்ய வந்தானாம். அப்போ அந்த சண்டையில என்னன்னா பாண்டிய ராஜாவுக்கு உதவியா தானே இவர் போனார். ஏன்னா இவரே பாண்டிய ராஜனா இருந்ததுனால அவன் வந்து இவர் எதிர்த்து வரும்போது பாண்டியராஜன் தன்னுடைய குலத்துல வந்தவன்கிறனால அவருக்காக தண்ணீர் பந்தல் வச்சு கொடுத்தாராம். சண்டையும் போது தண்ணீர் பந்தல் அமைத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவார். இந்த இன்னொரு கதை கூட சொல்றது உண்டு. இந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குறுக்கே போர் நடந்த போது அந்த சமயத்துல வந்து பாண்டிய ராஜா வந்து அத்தனை பேருக்கும் அன்னதானம் பண்ணாரு, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டான்னு கூட ஒரு கதை உண்டு. இது வந்து பாரதத்திலேயோ பாகவதத்திலேயோ எப்படி இருக்கு தெரியாது, ஆனா சொல்லுவாது, நான் கேட்டிருக்கேன் சொல்லி. அந்த போர்ல வந்து சோழனுக்கும் பாண்டியனுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த போர்ல பாண்டிய ராஜாவுக்கு உபகாரமாக தண்ணீர் பந்தல் வச்சு கொடுத்தார் அப்படின்னா. அதுக்கப்புறம் பொன் அணையார் பொருட்டு ரசவாத வித்தை முடித்ததும், ரசவாத வித்தை முடித்ததும், பொன் அணையார், பொன் போன்ற திருபுவனம்ங்கிற ஊர்ல இருந்த பொன் அணையால தங்கம் போல் பிரகாசமாக இருந்தக்கூடிய அந்த ஒரு பெண்ணுக்கு ரசவாத வித்தை முடித்தது. அவருக்கு என்னன்னா ரசவாதம்ங்கிறது என்ன தெரியுமா, ஏதோ ஒரு மூலிகை அதெல்லாம் கலந்து அந்த சாறு எடுத்து பிழிஞ்சாக்க எந்த உலோகமும் தங்கமா மாறிடும். அதுதான் ரசவாதம், ரசவாத வித்தை அப்படின்னு சொல்லுவார். அதை முடிச்சு வச்சத அப்புறம் சோழ அரசரை வந்து ஒரு குழியில விழ வச்சுட்டார், அகன்ற குழியில விழ வச்சுட்டார். வேந்தன் தன்னை அகன் குழி வீட்டில் தென்னவர்க்கு எடுத்து அது அப்புறம் எடுத்துக்கொண்டத புகார்க்கு வேந்தன் தன்னை அகன்குழி வீட்டில் வீட்டில் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அகன்ற ஒரு குழியில வந்து அந்த சோழ ராஜாவை விழ வைத்தார் அப்படின்னா. விழ வச்சு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா தென்னவர்க்கு மரவாகை தந்தவாறும், தென்னவர்க்கும் அறவாகை தந்தவாறும். தென்னவர்க்குன்னா தென்னவன்னா பாண்டிய ராஜான்னு பேரு. இந்த பாண்டிய ராஜாவுக்கு வெற்றியையும் தேடி கொடுத்தார். சென்னி அப்படின்றதுக்கு சோழன்ற மாதிரி அர்த்தத்தை சொல்றவா. விடை பொறி அப்படின்னாக்க விடைன்னா இங்க ரிஷபம், இந்த ரிஷபத்தை வந்து பொறின்னா அங்க அடையாளமாக பொறித்து வைத்தார் அப்படின்னு இருக்கணும். இகல் பகை, இகல்னா பகை. திருவள்ளுவர் இடத்துல சொல்லுவார் தெரியுமா, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல் இகல் வெல்லல் வேந்தருக்கு அழகுன்னு. அகலாது அணுகாது, ஒருத்தட்ட நெருங்கவும் கூடாது தள்ளியும் போக கூடாது. அப்படி இருந்து எல்லாரோடையும் ஒரு குறிப்பிட்ட அளவுல தன்னை வச்சுட்டு இகல் வெல்லல், பகையை வெல்வது, யாருடையும் பகை இல்லாம ஒரு நட்போட இருக்கிறது இகல் வெல்லல். அது என்ன, வேந்தருக்கு அணுகு. வேந்தருக்கு அந்த காலத்து வேந்தருக்கு நீதான் எல்லாரும் இந்நாட்டு மன்னராச்சு, மக்களுக்குமே அது பொருந்தும். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல் இகல் வெல்லல் மாந்தருக்கு அழகுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவும் ஒருத்தரோட நெருக்கமாவும் இருக்கக்கூடாது, ஒருத்தரோட விலகியும் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு வேணுமோ அது. எப்படி நம்ம நெருப்பு கிட்ட வந்து ரொம்ப கிட்ட போனா நம்ம எரிச்சிடும், ரொம்ப தள்ளி போனா சூடு நமக்கு படவே படாது. இப்ப குளிர் காலத்துல என்ன பண்ணுவோம், ஒரு அளவுக்கு அந்த நெருப்பை சுத்தி எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருப்பா, ஒரு 2 அடி தள்ளி. அந்த லேசான அனலும் அந்த குளிரும் சேர்ந்து ஒரு இதமான ஒரு சூழ்நிலை உருவாக்குறது இல்லையோ, அதுதான் இகல். அப்புறம் அமர்ன போர். புகார் வேந்தன்னா பூம்புகார் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு இல்லையா. பூம்புகார்னா சோலைகள் நிறைந்த அந்த ஹொரைசன், அதாவது சமுத்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம் புகார். அதனுடைய வேந்தன் யாரு, அது சோழ நாட்டை சேர்ந்தது. அதனால புகார் வேந்தன் அப்படின்னா சோழ ராஜா. தென்னன் அப்படின்னா பாண்டிய ராஜா, தெற்கு பகுதியை ஆண்டவன் தென்னன். மர வாகைன்னா மரன
அறவாகைன்னு தர்மத்தோடு சேர்ந்த வெற்றி வாகைன்னு சொல்லணும். இங்க மர வாகைன்னு போட்டிருக்கார். மர வாகைன்னா மரம்னா போர். அந்த போரிலே வெற்றியை தேடி தந்தார் அப்படின்னு சொல்றார். அதுக்கு அடுத்த பாடல்ல மனக்கவலை கெடவும் உலவா கோட்டை அடி அடி அடியார்க்கு அளித்த வகையும், கோட்டை அடியார்க்கு அளித்த வகையும் மாமன் என கருணை வடிவாகி வழக்குரைத்து பொருள் வடிகற்கு ஈந்தவாறும் சின கதிர்வேல் வரகுணர்க்கு சிவலோகம் காட்டியதும் இவ்வுக்கோலான் தனக்கு அடிமை என விறகு திருமுடிவேர் சுமந்து பகை தணித்தவாறும். இதுல ஒரு 5-6 கதையை சொல்ல போறார். மனக்கவலை கெட, மனசுல ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் போகும்படியாக உலவா கோட்டை அடியார்க்கு அளித்த வகையும். உலவா கோட்டைனாக்க குறையாத, அல்ல அல்ல குறையாத, அழியாதன்னு அழியாத கோட்டை அளித்த வகை மாமன் போல அருள் வடிவு கொண்டு வழக்குரைத்த வணிகனுக்கு பொருள் தந்தது. ஒருத்தர் அங்க ஒரு சாட்சி சொன்ன, வழக்குரைத்தார். ஒரு திருவிளையாடல கூட ஒரு பாட்டுல கண்ணதாசன் சொல்லிருப்பார், மாமன் வழக்குரைத்த கதையும் பொய்யா அதெல்லாம் பண்ணியே இப்ப நீ எனக்கா ஒண்ணு உபகாரம் பண்ண மாட்டேங்கிறீ அப்படின்னு பாடுவார். பாடப்பத்திரர் பாடுவார் இல்லையா, அந்த இடத்துல மாமன் போல அருள் வடிவு கொண்டு வழக்குரைத்து வணிகனுக்கு பொருளை தந்தது. அந்த வணிகனுக்கு பொருள்லாம் கொடுத்தார். இவர் அந்த மாமன் போல அருள் வடிவோட வழக்குரைத்தாராம். வரகுண பாண்டியன் அப்படிங்கிற ராஜாக்கு சிவலோகத்தை காமிச்சாராம். அப்புறம் யாழிசையில வல்லவரா இருந்த அந்த பாணபத்திரருக்கு அடிமை அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரம் எழுதி கொடுத்தாராம். ஹேமநாதன் அப்படின்ற வெளியூர்ல இருந்து வந்த ஒரு பாடகன், அவன் போட்டிக்கு அழைச்ச போது யாருமே தயாரா இல்லாத போது இந்த பாணபத்திரர் மாத்திரம் போனார் இல்லையா, அரசர் கட்டளைக்கு இணங்கி அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி என்ன பண்ண, பாணபத்திரோட போல பாணபத்திரருக்கு பதிலாக பரமேஸ்வரனே என்ன பண்ண, விறகு வெட்டியோட ரூபமாக தலையில விறகெல்லாம் சுமந்து கொண்டு நேரம் அங்க போய் வாசல்ல அவர் தங்கியிருக்காரு அந்த புலவர், அந்த பாடகர், அந்த வாசல்ல உட்காந்துட்டு பாட்டு பாடினோடனே அவர் அப்படியே மயங்கி போய் வெளியில நீ யாரப்பான்னு கேட்கிறார் இல்லையா. கேட்டோடனே பாணபத்திரோட சிஷ்யன்னு சொல்றாரு. அவர் பாணபத்திரோட சிஷ்யனே இவ்வளவு நின்னா பாடினா நாளைக்கு பாணபத்திரம் வந்தா எப்படி பாடுவாரோ, நம்ம ராத்திரோட ரவா ஊரை விட்டு ஓடி போயிடலான்னு என்ன பண்ணார் அவர்னா, பாணபத்திரருக்கு தான் அடிமை அப்படின்னு எழுதி அந்த அந்த பாடகரானவர் இவருக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். யாருக்கிட்ட, சிவன் கிட்ட, விறகு வெட்டியாக வந்த சிவன் கிட்ட எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். அந்த கதையை சொல்ல திவ்வுக்கோலான், அது இவ்வுக்கோலான் நம்ம படிச்சோம். அது காட்டியது திவ்வுக்கோலான், காட்டியதும் திவ்வுக்கோலான். அப்படியே திவ்வுக்கோலானதுக்கு யாழ் வாசிக்கும் பாணபத்திரன் அப்படின்னு. அடுத்த பாடலையும் பார்த்துள்ளலாம். அப்பாணர்க்கு இருநிதியம் சேர நடத்து திருமுகம் ஈந்து அளித்தவாறும் அப்பாணன் பாட மழையறை இரவில் பொற்பலகை அளித்தவாறும் அப்பாணன் மனைவி இசைப்பகை வெல்ல வண்ணளவை அடைந்தவாறும் அப்பாணனால் என்றோன் முலையர்த்தி பன்றி உயிர் அளித்தவாறும் அப்படிங்கிற இரு நிதியம். அப்பாணர்க்கு இரு நிதியம் சேரணத்து திருமுகம் ஈந்து அளித்தவாறும் அப்படின்னு பிரிக்கணும். அப்பாணன் பாட மழை அரை இரவில் பொற்பலகை அளித்தவாறும் அப்பாணன் மனைவி இசைப்பலகை வெல்ல வண்ண அளவை அடைந்தவாறும் அப்பாணன் ஆளென்றோன் முலையருந்தி பன்றி உயிர் அளித்தவாறும். ஒரு 4 கதை சொல்ல போறார். அந்த பாணபத்திரனுக்கு சேரமான் பெருமான் கிட்ட போய் ஒரு திருமுகம் அனுப்பிச்சாலும். திருமுகம்னா ஒரு இன்ட்ரோடக்ஷனரி லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சார். என்னன்னா, இந்த இதை எடுத்துன்னு வர இந்த பாணபத்திரன் என்னுடைய பக்தன், இவனுக்கு நீ செல்வங்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவருக்கு முகமன் அனுப்பிச்சார். அது ராஜா அதை வாங்கிட்டு, சேரமான் ராஜா அவருடைய பக்தன், அதனால அவன் என்ன பண்ணான் அப்படின்னு அந்த பாணபத்திரருக்கு நிறைய பொருள்களை எல்லாம் கொடுத்தான்.
அதோட அவன் பாடுறதுக்காக, அந்த பாணபத்திரன் பாடுவதற்காக அந்த பாணன் பாட மழை அறிவில் நல்ல மழை காலத்துல மழை அரை இரவில்னு அர்த்தராத்திரி, அந்த அரை இரவில் பாதி ராத்திரில பொற்பகை அளித்தார். இவன் உட்கார்ந்து பாடத்துக்கு பொன்னாலான பலகையே கொடுத்தாராம் பரமேஸ்வரன். அதோட இல்லாத பாணன் மனைவி இசை பகை வெல்ல, அந்த பாணனுடைய மனைவி இருக்காள, அவள்கிட்ட போட்டிக்கு யாரோ வந்தாள், பகையா இசைக்கு பகையா வந்தாள். அவளை வெல்வதற்காக அரசனுடைய சபை அதுக்கே போனார். இவர் வண்ண அளவை அடைந்தவாறும் அந்த அரசனுடைய அரண்மனைக்கே போனார், அவருடைய சபைக்கே இவரே போனார். அதே மாதிரி இந்த பாணபத்திரனுக்கு அடிமை என்று கூறிக்கொண்ட சோமசுந்தர கடவுள் என்ன பண்ணார்னா பன்றி குட்டிகளுக்கெல்லாம் பால் கொடுத்தாராம். பன்றி குட்டிகளுக்கெல்லாம் பால் கொடுத்தார். அது ஒரு கதையா இருக்கு. இந்த பன்றி குட்டிகள்லாம் பால் கொடுத்தாருட்டு அப்புறம் இன்னொரு வேடிக்கை பண்ண போறோம் அந்த பன்றி குட்டிகளை வச்சு. அது அடுத்த பாடல் நம்ம பார்க்கிறோம். வயதேன குரலைகளை மந்திரிகளாக்கியதும் வலி உண்டாக கயவாய்க்கு குருமொழி வைத்து அருளியது நாரைக்கு கருணை நாட்டம் தயவால் வைத்து அருண் முக்தி நல்கியதும் கூடல் நகர் தன்னை சித்தர் பொய்ய நாகம் போய் வளைந்து திருவாலவாயாக்கி போந்தவாள். முன் பாடல்ல நம்ம இருநிதியம்ங்கிற வார்த்தைக்கு பெரும் செல்வம் பார்த்தோம். திருமுகம் சொன்னாக்க கடிதம் கொடுக்கறது. இவருக்கு இன்ட்ரோடக்டரி லெட்டர் கொடுத்தாச்சு. அந்த காலத்திலே இருந்திருக்கிறதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம். அண்ணல்னா அரசர், முலை அருத்தி அப்படின்னு அதுக்கு பால் கொடுத்தார். அதான் அந்த பன்றி குட்டிகளுக்கெல்லாம் பால் கொடுத்தாரா இவரே. அந்த பன்றி குட்டிகளுக்கு தாயான பன்றியாக போய் கொடுத்தாருன்னா. அடுத்த பாடல் சொல்றான்னா வயவேன குருளைகளை மந்திரிகளாக்கியதும், அந்த பன்றி குட்டிகள் எல்லாம் மந்திரிகளாக்கிட்டாராம். எப்படின்றது விரிவா பின்னாடி சொல்ல போறார். அடுத்தது ஆக்கியதும் வலி உண்டாக கருவாய்க்கு குறுமொழி வைத்து அருளியது. கருக்குருவி அப்படின்ற குருவி அது மற்ற பறவைகளை விட வலிமை மிக்கதாக ஆகும்படியாக அதுக்கு உபதேசம் பண்ணினாராம். அதுக்கப்புறம் நாரைக்கு கருணை நாட்ட தயவால் வைத்து அருண் முக்தி நல்கியது. நாரை அப்படின்ற ஒரு வகையான பறவை, அதுக்கு தன்னோட கருணையான பார்வையால, கருணை நாட்டம் கருணையான பார்வையினால தயவோடு கூடி தயவால் வைத்து தயவை வைத்து அருள் முக்தி அளித்ததும்னா அதுக்கு அருளை பொழிந்து அதுக்கு மோட்சத்தை அளித்தது. அப்புறம் நல்கியதும் கூடல் நகர் தன்னை சித்தர் புய நாகம் போய் வளைத்து திருவாலவாயாக்கி போந்தவாள். சித்தராக அவருடைய கையில அந்த நாகப்பாம்பை என்ன பண்ணாராம், அப்படி தூக்கி விட்டு எறிஞ்சாராம். அந்த நாகப்பாம்பு என்ன பண்ணாலும் அந்த கூடல் நகர அந்த ஆலவாய்ங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை முழுக்க அப்படியே இந்த கோவிலோட சேர்த்து அது வட்டமா வளைச்சுடுதான். இந்த பாம்பு நீண்டு 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 பெருசாகி அது மொத்தத்தையும் வளைச்சு தனக்குள்ள அடைக்கிற பகுதி எல்லாத்துக்கும் சேர்த்து திரு ஆலவாய் அப்படின்ற பேருடைய கூடல் நகராக மாற்றியதான். அந்த கூடல் நகர்னு அதுக்கு ஏன் பேருன்னா சமுத்திரங்கள்லாம் கூடி இருக்கிறதுனாலையும் கூடல் நகர்னு பேர் இருக்கலாம். அதுக்கு மாடங்கள்லாம் கூடி இருக்கிறதுனாலையும் கூடல் நகரா பேர் இருக்கலாம். இது ஆலவாய் என்ற பேர் வரக்கூடிய அளவுக்கு அந்த இடத்தை மாத்திரம் சுற்றி வளைத்து இந்த பாம்பானது அந்த ஆலவாய் நகரத்தை உண்டு பண்ணியது. அது அந்த இவர் சித்தராக வந்தார். தன் கையில் இருந்த பாம்பை கீழே எடுத்து விட்டார். அது கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ந்து ஊர்ந்து போய் மொத்த ஊரையே வளைச்சு போய் அந்த மதுரை பதியை திருவாலவாய் என்று சொல்லக்கூடிய நகரை உண்டாக்கி கொடுத்தது அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றார். இது 338வது பாடல். இல்ல வய ஏன குதிரை குரலை அப்படின்னா குருளைனாக்க பன்றிக்குட்டி, ஏன குருளை குருளைன்னு குட்டி, ஏன குருளைன்னா பன்றிக்குட்டி, வய ஏன குருளைன்னா பலமிக்க பலசாலியான பன்றிக்குட்டி. கயவாய் அப்படின்னா கரிக்குருவி அப்படின்னு ஒரு வகையான குருவி. மொழி வைத்துன்னா குரு மொழி வைத்து, அந்த குறுகு மொழி வைத்து இருக்கும். குறுகுன்னா சின்ன பறவை, அதுக்கு மொழி வைத்துன்னு உபதேசம் பண்ணாராம். அந்த குருவிக்கு உபதேசம் பண்ணாராம். உபதேசம் பண்ணப்படமான ரமண மகர்ஷி இது கூட குரங்கு கூட உபதேசம் பண்ணியிருக்காராம்.
ஒரு குரங்குக்கு அந்த குட்டி தத்துப்படுத்து போல இருக்கு. அது ரொம்ப வருத்தத்தோட வந்து ஒரு நாட்டு வந்து உட்காந்துருந்தான். தினம் வரும், பழம் கொடுப்பாலும் சாப்பிட்டு போவோம். அன்னைக்கு வந்து ரொம்ப வருத்தத்தோட உட்காந்துருக்கேன். பழத்தை கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேங்கிறது, அங்க போய் எடுத்துக்கோனாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறது. ரொம்ப அப்படியே மனசு அப்படியே கிறங்கி போய் உட்கார்ந்துதான். இவர் அதுக்கு உபதேசம் பண்ணாராம். அந்த குரங்குக்கு உபதேசம் பண்ணோம், அதை கண்ணீர் விட்டு அழுது கேட்டுட்டே இருந்துதான். எல்லாத்தையும் கேட்டுப்பா, எந்த வாழ்க்கை நிலையே கிடையாது, இந்த பூலோகத்துல யாரு வந்தாலும் பிறந்தவா எல்லாரும் போய்தான் ஆகணும். போனவாலாம் மறுபடியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு வந்துட்டு போயிட்டு தான் இருப்பா. இதுக்காக நீ ஏன் கவலைப்படுற? நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படுவாளா? நீ போயிட்டு வாரம். எல்லாரும் கேட்டாலும் அந்த குரங்குக்கு போய் உபதேசம் பண்றது அதுக்கு புரியுமான்னு. எத்தனையோ மனுஷாளுக்கு கூட தான் நான் உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன், அவளுக்கு எல்லாம் புரியுறதான்னு. அதனால அந்த குரங்குக்கு புரிஞ்சா சந்தோஷம், புரியாட்டாலும் சந்தோஷம் அவர் சொன்னாங்க. அது மாதிரி இவரும் என்ன பண்ணாருன்னா, இத வந்து இந்த நாரைக்கு கருணையோட பார்வையோட சேர்ந்து அதுக்கு முக்தி அளித்தோட இல்லாத அந்த பறவைக்கு கரிக்குருவிக்கு உபதேசம் பண்ணார். பாம்பை விட்டு கையில அந்த நாகப்பாம்பை சித்தராக வந்து விட்டு அந்த கூடல் மாநகரை ஏற்படுத்தினார். அப்படிங்கிறதோட இன்னைக்கு நம்ம நிறைவு செய்யலாம். இதுக்கு அடுத்த 339வது பாடலை அடுத்த செஷன்ல விரிவாக நம்ம பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர், ஹரஹர சங்கர், ஸ்ரீ குருபியோ நமः. ராம் ராம்.